இப்போ டியூடுக்கும் வந்து இளையராஜா வந்து காப்பிரைட்ஸ் கேட்டிருக்கிறதுனால இதை வந்து யாரும் பெருசாகவும் எடுத்துக்கல, யாரும் பெருசாகவும் பேசலை. இவங்களுக்குலாம் வந்து தேவாவை பற்றி தெரியாது. ஆனால் இன்னைக்கு தேவாவை பற்றி இவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா அவருடைய பாடல்கள். எஸ்பிபி இளையராஜாலாம் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா, கங்கை அமரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சாய் அபேங்கர் வரைக்கும் உங்களுடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க. உங்களோட பாடல்களை பயன்படுத்தினா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சாட்சிகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ இளையராஜா மற்றும் டியூட் காப்பிரைட்ஸ் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ இளையராஜா வந்து டியூடுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? இளையராஜா டியூடு காப்பிரைட்ஸ் கொடுத்தது வந்து பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து யாருமே இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசவும் இல்லை, டிபேட்டும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி அதாவது வந்து இளையராஜா வந்து காப்பிரைட்ஸ் நிறையா படங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போல்லாம் வந்து இது வந்து டிபேட்டாக மாறிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் மாதிரி இளையராஜா காப்பிரைட்ஸ் கேட்பது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி டிபேட்டில் பட்டிமன்றம்லாம் கூட நடந்துச்சு, டிபேட்லாம் நிறையா நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இளையராஜா திருப்ப ஒரே விஷயத்தை செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி கேட்குறாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் கேட்டார். அதனால் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ டியூடுக்கும் வந்து இளையராஜா வந்து காப்பிரைட்ஸ் கேட்டிருக்கிறதுனால இதை வந்து யாரும் பெருசாகவும் எடுத்துக்கல, யாரும் பெருசாகவும் பேசலை. இது வந்து எப்படின்னா ஒரு மூத்த இசையமைப்பாளராக இருக்கார் இளையராஜா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 84 வயசாச்சு. ஒரு பண்ணைப்புறம்ங்கிற கிராமத்துலேருந்து கிளம்பி வந்த ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்து பையன்தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நாலேஜ். அதாவது வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஜென்ரேஷனில் இளையராஜா உள்ளே வந்து அடிச்சுன்னு இருக்கிறார். அதாவது அவருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வெரைட்டி. அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அப்படின்னு போடுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் செந்தேன் மலரே அப்படின்னு இன்னொரு பாட்டு போடுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்ற ராஜாதி ராஜனிந்தர் ராஜா, இப்படி டிஃப்ரெண்ட்டான டியூன்ஸ், எத்தனையோ விதமான டியூன்ஸு, பல விதமான வெரைட்டிஸு. ஒரு பக்கம் கிராமத்து பாட்டு, ஒரு பக்கம் எப்படி சொல்ல சிட்டி பாட்டு, ஒரு பக்கம் வெஸ்டர்னு, ஒரு பக்கம் கிளாசிக்கலு, இசையில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வந்து போட்டு கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இளையராஜா என்பவர் ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய கிஃப்ட்டு. நம்ம தமிழ் சினிமாவில் இளையராஜா கிடைச்சது பெரிய பாக்கியம் நமக்கு. இந்திய சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதே நேரத்தில் உலக சினிமாவே இளையராஜா வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. சிம்போனி இன்னும் என்னென்னமோ சாதனைகள்லாம் பண்ணிய ஒரு பெரிய இசை மேதையாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு இந்த உலகத்தில் இறைவன் வந்து எல்லாமே கொடுத்துருக்கான். பணம், காசு, புகழ், இன்னும் என்னென்ன வாட் நாட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து இளையராஜா கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது 84 வயசு கடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து இளையராஜாவுடைய பாட்டை இந்த படத்துக்கு டியூட் படத்துக்கு சாய் அபேங்கர் வந்து மியூசிக் டைரக்டர். சாய் அபேங்கர் வந்து இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இளையராஜா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இளையராஜா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுமே இளையராஜாவோட பாட்டை தேட்டரில் மறுபடியும் கிட்டத்தட்ட 45-50 வருஷம் கேட்கும்போது மறுபடியும் என்ஜாய் பண்ணுறாங்க, மறுபடியும் கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த மேஜிக் எப்படி நடக்குது? அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு தனியாக பாட்டு போட தெரியாதா, போட முடியாதா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் இளையராஜாவோட பாடல்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த சீக்வன்சஸ்க்கு இளையராஜாவோட பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர்ஸ் விரும்பி வந்து இன்றைக்கி இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன பசங்க, இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் 25-30 வயசு பசங்கள்லாம் இளையராஜாவோட பாடல்களை வந்து இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னும் போது பெருந்தன்மையாக ஓகே பயன்படுத்திட்டோம், நல்லதுதான், சந்தோஷம்தான் அப்படின்ற ஒரு நினைக்கிற எண்ணங்கள் வந்து இளையராஜாக்கு இல்லாமல் போச்சு. அது வந்து தொடர்ந்து வந்து தவறுகள் செஞ்சுட்ருக்காரு. இந்த இடத்துல நம்ம தேவா பற்றி சொல்லணும். தேவா பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களை யார் எந்த படத்தில் பயன்படுத்தினாலும் காப்பிரைட்ஸ்லாம் கேட்குறதில்ல, டிமாண்ட்லாம் பண்ணுறதில்ல. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓப்பனாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாடல்களை காலம் கடந்து இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இவங்கெல்லாம் கூட கொண்டாடுறாங்க, பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்திருக்காரா, இவர் வேறு என்னென்ன பாட்டுகள் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே தேடி இன்னைக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
யார்? 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து தேவாவை பற்றி தெரியாது. ஆனால் இன்னைக்கு தேவாவை பற்றி இவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா அவருடைய பாடல்கள். அது வந்து மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கொண்டாடுறாங்க, இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க சந்தோஷமாக நம்ம பாட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை லைக் பண்ணி, ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு கேட்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அது வந்து நம்ம கொடுக்குறோம், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு கூட கொடுக்குறோம் போது நம்ம அதை காப்பிரைட்ஸ்லாம் கேட்க வேண்டாம். தேவா மாதிரி மியூசிக் டைரக்டரை மெச்சூராக ஒதுங்கும் போது இளையராஜா மாதிரி ஒரு மூத்த இசையமைப்பாளர் வந்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம்தான். இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டீங்க என்ன நிலவரம்னு, யாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஓகே நீங்கள் காப்பிரைட் கிளைம்க்கு ப்ரொசீட் பண்ணலான்னு இளையராஜாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைம்மா, இளையராஜாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இளையராஜாக்கு சப்போர்ட் பண்ணல, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா அதுவும் மைதிரி மூவிஸ் தான் ப்ரொடியூசர்ஸு. அந்த படத்தில் ஒரு 2-3 பாட்டு இளையராஜாவோட பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ 5 கோடி ரூபா எனக்கு நஷ்ட ஈடு வேணும், இல்லைன்னா அந்த படத்துலேருந்து அந்த பாட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து அவங்க விற்றுருந்தாங்க அந்த படத்தை, குட் பேட் அக்லியை. இப்போ இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா இளையராஜாக்கு தான் சாதகமாக வந்துச்சு. இளையராஜாவுக்கு வந்து அந்த 5 கோடியை கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பாட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கு நோட்டீஸ் போயிடுச்சு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி டிஜிட்டல் பார்ட்னராக இருக்காங்க, அதனால் அவங்க நோட்டீஸ் பண்ணோன்னா அவங்க எப்படின்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனம். இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் டெய்லி அது ஒரு அட்வொகேட் வச்சுக்கிட்டு அதில் வந்து கோர்ட்டில் ஆஜராகிட்டு அதெல்லாம் வழக்கு நடத்துறது அவங்க வேலை கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த படத்தையே வந்து எடுத்துட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து. அதாவது வந்து குட் பேட் அக்லியை நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து குட் பேட் அக்லி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய நஷ்ட ஈடு வாங்கின பணத்தில் பாதி யார்? மைதிரி மூவி மேக்கர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து மறுபடியும் எங்களுடைய அடுத்து இதே மைதிரி மூவி மேக்கர்ஸ் தான் டியூட் எடுத்திருக்காங்க, அடுத்த படத்துலேயும் நாங்கள் இளையராஜா பாட்டை பயன்படுத்துவோம், என்ன வேணா பண்ணட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தைரியமாக பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா என்ன வேணால் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாங்கிற மனநிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளையராஜா போட்டி போடட்டும் நம்மளும் பார்த்துக்கலாம் கோர்ட்லங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு படத்துக்கு தான் அவர் போட்டு கொடுக்குறாரு. அந்த படத்துக்கு வந்து பல பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு செலவழிக்கிறாரு. அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த கதை ஒன்று இருக்கும். அந்த கதை தான் சார் வந்து கேள்வி எழும்புது, ஒரு பாடல் வந்து ஒரு தனிப்பட்ட மியூசிஷியனுக்கா இல்லை அந்த படத்துக்கும் ப்ரொடியூசருக்கான்னு? அதுதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு படம் அப்படின்னும் போது முதல்ல ஒரு தயாரிப்பாளர் படத்துக்கு A to Z பணத்தை வந்து அவர் போடுறாரு. ஒரு இயக்குனர் அவர் வந்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த கதையில் ஒரு சிச்சுவேஷன், ஒரு காதல் கதைனா அந்த காதல் கதையில் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த சிச்சுவேஷனை போய் இளையராஜாட்ட சொல்கிறாரு. ஸோ இவர் தான் கிரியேட்டர். இந்த சிச்சுவேஷனை சொன்னோன்னே இளையராஜா வந்து ஒரு டியூன் போடுறாரு. டியூன் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டியூன் அப்படியே வந்து நம்ம கேட்க முடியாது இல்லை. அதனால் அது வந்து பாடலாசிரியர்கிட்ட போகுது. பாடலாசிரியர் வந்து வரிகள் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வரிகள்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் லைவ் ரெக்கார்டிங்கில் ஒரு 70-80 பேர் இருப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரா பெரிய ரூம் இருக்கும், ஒரு பக்கம் ரெக்கார்டிங் அதாவது இன்ஜினியர் ரூம் இருக்கும். இந்த உட்காந்துட்டு நோட்ஸ் கொடுப்பாங்க. இளையராஜா தான் நோட்ஸ் கொடுப்பாரு. ஆனால் ஒரு பியானோ வாசிக்கிறவன், ஒரு கிட்டார் வாசிக்கிறவன், ஒரு மிருதங்கம் வாசிக்கிறவன், ஒரு கீபோர்டு வாசிக்கிறவன், இன்னும் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பாட்டுக்கு வந்து இசையமைக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இந்த பாட்டை 2 பேர் பாடுறாங்க. ஒரு ஆண் குரலில் ஒருத்தவங்க பாடுறாங்க, பெண் குரலில் ஒருத்தவங்க பாடுறாங்க. இது இல்லாமல் கோரஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கோரஸ் பாடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணி தான் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து இது எத்தனை பேரோட கான்ட்ரிபியூஷனில் இது வெளியில் வருது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேரோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. தயாரிப்பாளர் தான் இந்த படத்துக்கு வந்து A to Z பணம் போடுறாரு. நான் சொன்ன இத்தனை விஷயங்களுக்கும், அதாவது ஆர்கெஸ்ட்ராருக்கு, பாடுறவங்களுக்கு, பாட்டு எழுதுறவங்களுக்கு, இளையராஜாக்கு எல்லாருக்குமே யார் பணம் கொடுக்குறா அப்படின்னா தயாரிப்பாளர் தான் பணம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே பணம் வாங்கிட்டு எல்லா காலகட்டங்களே தயாரிப்பாளர்கிட்டருந்து பணம் வாங்கிட்டு இவங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கிட்டருந்து பணம் வாங்குறாங்க. இயக்குனர்லேருந்து பாடலாசிரியர்லேருந்து எல்லாருமே வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது பணம் வாங்கிட்டு அது என்னோட உரிமை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இது காலங்காலமாக எப்படி அந்த ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு உள்ளது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிவு சார்ந்த விஷயம், அதனால் வந்து அதனுடைய படைப்பாளிக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி புதுசாக நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. அந்த சட்டங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளையராஜாக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக வந்திருக்கு இந்த சட்டம், வந்து சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வருஷம் தான் வந்து இல்லை, இந்த வருஷம் இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அந்த சட்டங்களின் அடிப்படையில் அறிவு சார்ந்த உரிமை வந்து அந்த படைப்பாளிக்கு தான்
அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுனால அதை வந்து முன்னோக்கி அதை காரணம் காட்டி அதை முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டி எனக்கு தான் இந்த உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குட் பேட் அக்லியில் 5 கோடி ரூபா கிளைம்ஸ் கேட்குறாரு இல்லையா, அந்த 5 கோடி ரூபாய் இளையராஜா போய் சேரணும் அப்படின்னா கிடையாது. அந்த 5 கோடி ரூபா வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் கேட்டால் கூட எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். யார் யார் பிரித்து கொடுக்கணும்னா அந்த 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 தயாரிப்பாளருக்கு பிரித்து கொடுக்கணும். காரணம் அந்த தயாரிப்பாளர் தான் அந்த படத்தையே வந்து பணம் போட்டு தயாரிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரோட கதை, அந்த கதையில் சிச்சுவேஷனுக்கு தான் இவர் பாட்டே டியூன் போடுறாரு. அப்போ அந்த டேரக்டருக்கு பிரித்து கொடுக்கணும், அப்போ அந்த மியூசிக் டேரக்டர் பிரித்து கொடுக்கணும், அப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், பாட்டு எழுதுனவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், பாட்டு பாடினவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், கோரஸ் பாடினவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்ல. சரி, ஒரு முழு ப்ராடக்டை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு இத்தனை பேருடைய பங்களிப்பு தேவைப்படும் போது நீங்கள் மட்டுமே அதுக்கு முழு உரிமைதாரர்னு கொண்டாடுறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. சட்டங்கள் இருந்தால் கூட தயாரிப்பாளராக இதுதான் சரின்னு நான் பார்க்குறேன். ஆனால் இளையராஜா எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து ரொம்ப தவறான போக்கு. ஓகே. அண்ட் படம் எடுக்கிறவங்க மேலே இப்போ மக்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவர் தான் வந்து காப்பிரைட்ஸ் போடுறாருல, அப்புறம் ஏன் திரும்ப 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 அவர் பாட்டையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த பாடல்களுடைய உரிமை வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு வித்துறாருமா. சோனி ஆடியோ நிறுவனம், சரிகமா ஆடியோ நிறுவனம், திங்க் மியூசிக், இப்படி நிறைய ஆடியோ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு இந்த உரிமையை வித்துறாங்க. அந்த ஆடியோ உரிமையை பெற்றவர் தான் வந்து இனி உரிமைதாரராக மாறுறாரு. இப்போ தயாரிப்பாளர் வந்து படத்தை தயாரிக்கிறாரு, அந்த ஆடியோ உரிமையை அவர் வந்து வேறு ஒருத்தருக்கு 99 இயர்ஸ் பர்பச்சுவல், இல்லைன்னா 10 வருஷம், 12 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அக்ரிமெண்ட் போட்டு அந்த தயாரிப்பாளர் அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு இந்த பாடல்களை விற்றுட்டு அதன் மூலமாக வர காசை வந்து தயாரிப்பாளர் வாங்கிட்டார் அப்படின்னா இந்த பாடல்கள் இனிமேல் வந்து ஆடியோ நிறுவனத்துக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நீங்கள் ஆடியோ ரைட்ஸ் வந்து வேறு ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு தான் அந்த ரைட்ஸ் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்படி குட் பேட் அக்லியிலிருந்து இன்னும் பல படங்கள், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், சிக்கலான படங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட ஆடியோ நிறுவனத்தை தொடர்பு கொண்டு, டியூட் வரைக்கும் ஆடியோ நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அந்த உரிமையை வந்து முறைப்படி பெற்றிருக்கிறார்கள். அதற்கான தொகையை வந்து அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட அவங்க கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உரிமையை அவங்க வாங்கிட்டாங்க. நடுவில் இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்து உருண்டு பிறண்டு எனக்கும் காசு கொடுங்க, எனக்கும் காசு கொடுங்க, நான் தான் வராரு. இது வந்து தவறான போக்கு. ஆடியோ நிறுவனத்தில் அவங்க வாங்கி தான் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குறீங்க ஏன் வந்து இளையராஜா கேஸ் போடுறாருன்னு தெரிஞ்சும் வந்து அவர் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னு. இளையராஜா கேஸ் போடுறது தவறு. அவங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோ நோட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் அது பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சோனிக்கு தானே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதுதான்மா நான் சொல்கிறேன்ல, இந்த படைப்பாளிகளுக்கு ஒரு உரிமை இருக்குங்கிற ஒரு புது சட்டத்தை வச்சு அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து பெறதுக்கு பார்க்குறாரு. இந்த சட்டமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரியான சட்டம் கிடையாது. அது வந்து இந்த சோனி நிறுவனத்தை கண்டிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தயாரிப்பாளராக நான் சொல்கிறது வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் என்னுடைய வியூ பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டமும் சரி கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து சோனி நிறுவனத்தை கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, அதுவும் சரி கிடையாது. மொத்தத்தில் இளையராஜா கேட்பதே சரி கிடையாது. ஒருத்தருடைய உரிமையை இன்னொருத்தர் தட்டி பறிக்கிற மாதிரி தான் இது. அது வந்து ரொம்ப தவறு. ஓகே சார், அதே மாதிரி இளையராஜாவோட காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. கான்சர்ட்டில் என் பாடலை பாடக்கூடாது அப்படின்னு எஸ்பிபிக்காக இவர் காப்பிரைட்ஸ் அந்த காப்பி வருது, இமீடியட்டாக நிறுத்தினாங்க. அந்த சம்பவத்தை பற்றி சார். இளையராஜா யாருக்குமே வந்து கரிசனம் காட்டுறது இல்லைம்மா, கரிசனம் காட்டுறதே கிடையாது. காரணம் என்னென்னா அவருக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங் இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு மெயின் திங் என்ன தெரியுமா? மணி. பணம் தான் எல்லாமே, பணம் தான் பிரதானம் அப்படின்னு ஒருத்தர் மனுஷன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா உங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கட்டின மனைவி தெரிய மாட்டா, பெற்ற குழந்தைகள் தெரிய மாட்டாங்க, நண்பர்கள் தெரிய மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்றம் சூழல் யாருமே தெரிய மாட்டாங்க. உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பணத்தை மட்டுமே குறியாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். எஸ்பிபி, இளையராஜாலாம் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா, கங்கை அமரன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க. அதாவது வந்து இளையராஜாட்ட வந்து காசே இல்லாமல், கங்கை அமரன்ட்ட காசே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள், பாரதி ராஜாட்ட காசே இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் எஸ்பிபி ஒரு பாடலை பாடி அதில் அன்னைக்கெல்லாம் 100 ரூபா 50 தான் கொடுப்பாங்க. பாடலை பாடினா 100 ரூபா கிடைக்குது. 100 ரூபாங்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 100 ரூபாங்கிறது பெரிய பணம். அந்த 100 ரூபா வாங்கிட்டு வந்து அதுலேருந்து இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கார், டீ வாங்கி கொடுத்துருக்கார், பன் பட்டர் வாங்கி கொடுத்துருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னைக்காவது இளையராஜாவுக்கு வாய்ப்பு கிடைச்சா இவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, என்னைக்காவது பாரதி ராஜாவுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த குரூப்புக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி, இப்படி யாருக்காவது காசு இருந்தால் அதில் வந்து 5-6 பேர் வந்து நண்பர்கள் சாப்பிட்டு வாழ்ந்த
காலம், ஒன்றா தங்கின காலம், ஒன்றா சிரித்து பேசின காலம், ஒன்றா படத்துக்கு போன காலம் எல்லாமே இருந்திருக்கும் போது இப்படி இருக்கிற ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் பாடல் பாடக்கூடாது, என்னுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய பாடலை பயன்படுத்தணும்னா எனக்கு பணம் கொடுத்துட்டு தான் பாடலை பயன்படுத்தணும். ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மேடை ஏறி ஒரு பப்ளிக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ஆடியன்ஸ்காண்டி நடத்துகிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பாடல்களை, இனிமையான பாடல்களை வந்து ஆடியன்ஸ் வந்து மறுபடியும் எஸ்பிபி மாதிரி ஒரு பெரிய பாடகர், அவர் ஆல்ரெடி பல பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடின ஒரு பாடகர், அவர் வந்து ஒரு மேடை ஏறி பாடுறாரு, ஒரு லண்டனில் போய் பாடுறாரு, ஒரு நியூயார்க்கில் போய் பாடுறாரு, ஒரு நியூசிலாண்டில் போய் பாடுறாரு அப்படின்னும் போது அதை வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து பார்த்து ரசித்து கொண்டாடுறாங்க. அவரே வந்து பாடுறாரு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பாடுறதுக்கு கூட இந்த நான் சொன்னேன்ல, எல்லாம் ஒன்றா இருந்த நண்பர்களை எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த நட்பை மறந்துட்டு, இந்த அன்பை மறந்துட்டு, இந்த பாசத்தை மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல். இது தொடர்ந்து இளையராஜா செஞ்சுட்டு வர்றாரு. ஏன் செய்கிறாருன்னு புரியவே மாட்டேங்குது. அவர் மனநிலை ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு 40 கோடி வருது இளையராஜாக்கு, அந்த ராயல்ட்டி மூலமாக. நான் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு வருஷத்துக்கு 40 கோடி ரூபா ராயல்ட்டி மூலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 40 கோடி ரூபா ஒருத்தர் வேலையே செய்யாமல் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கு ராயல்ட்டிங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி பணம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும் போது மறுபடியும் எதுக்கு பணம்? என்ன பண்ண போகிறீங்க அந்த பணத்தை வச்சு? என்கிட்ட கேட்காம தான் இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு இளையராஜா சொல்றாரு. கேட்டிருந்தா விட்டுருப்பாரா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது. உங்ககிட்ட கேட்கல, எடுத்துக்கிட்டாங்க, என்னப்பா என்ன பண்ணுவீங்க? ஏன் நீங்கள் உங்ககிட்ட கேட்டு யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. சரி, உங்ககிட்ட கேட்காம எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, கேட்காம எடுத்து வச்சாதான் என்னங்க தப்பு? இளையராஜா வந்து அடுத்த சிம்பொனி பண்ண போறாரா? அதை பத்தி அடுத்த சிம்போனி நிறைய பண்ணுவார். நிறைய சாதனைகள் பண்ணக்கூடிய, நிறைய சாதனைகள் பண்ணி நிரூபித்த ஒரு பெரிய மகா கலைஞன் தான் இளையராஜா. இசை மேதை அப்படிங்கிற பட்டத்துக்கு 100% பொருந்தக்கூடியவர் தான் இளையராஜா. அதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது தொடர்ந்து அவருடைய சேவைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பார். ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா, இவ்வளோ பெரிய மேதையாக கொண்டாடக்கூடிய நீங்கள், இவ்வளோ பெரிய மகானாக கொண்டாடக்கூடிய நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டை கேட்டு மயக்கம் வருது. எல்லாருக்கும் உங்கள் பாட்டை கேட்டால் மயக்கம் வருது. அதாவது நீங்கள் வந்து ஒரு காரில் போனீங்கன்னா இன்றைக்கி கூட இளையராஜா பாட்டு தான் கேட்குறாங்க. ஒரு ட்ராவலுக்கும் இளையராஜா பாட்டு, ட்ராவல் பண்ணி உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சுடுதண்ணி லைட்டாக வந்து குளிச்சுட்டு வந்து காலார படுத்துட்டு ஒரு ரேடியோவில் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா இளையராஜா பாட்டுக்குன்னு, ஒரு கலைப்புக்கும் இளையராஜா பாட்டு, ஒரு காதலுக்கும் இளையராஜா பாட்டு, ஒரு துக்கத்துக்கும் இளையராஜா பாட்டு, ஒரு சோகத்துக்கும் இளையராஜா பாட்டு, ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இளையராஜா பாட்டு, ஒரு நட்புக்கும் இளையராஜா பாட்டு, இன்னும் என்னென்ன உறவுகள் இருக்கோ உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்குமே இளையராஜா பாட்டு மருந்தாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக இருக்கிற நீங்கள் பணத்துக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறீங்கிறது தான் மறுபடியும் கேட்குற கேள்வி. சார், ஆனால் வந்து டிக்கிலோனா படத்தில் யுவன் சங்கர் ராஜா அந்த பேர் வச்சாலும் வைக்காம அந்த சாங்கை போட்டு ரீமிக்ஸ் பண்ணி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. எல்லாருமே அதுக்கு இப்போ வந்து வைப் பண்ணாங்க. ஸோ இதனால ரிப்பீட் பண்ணுறாங்களா? அப்போது யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நான் என்ன சொல்கிறேன், இது யாருக்கு யார் நியாயம்ன்றதை விட இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சாய் அபேங்கர் வரைக்கும் உங்களுடைய பாடல்களை பயன்படுத்துகிறாங்க. உங்களோட பாடல்களை பயன்படுத்தினா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, உங்களோட பாடல்களை பயன்படுத்தினா தியேட்டரில் கைதட்டி விசிலடித்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பயன்படுத்துகிறாங்க. அதான உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பயன்பட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமே, நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறட்டும்னு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு ஏன் இளையராஜா வர மறுக்கிறாருங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகே சார். ஸோ இந்த மறுபடியும் இதில் அவர் ராயல்ட்டி ஜெயிச்சிருவார்ல? அது ராயல்ட்டி ஜெயிக்கிறாரு, ராயல்ட்டி ஜெயிக்கல. நீங்கள் பணத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம், மனுஷனாக நீங்கள் தோற்றுருவீங்க. ஸோ இளையராஜா தொடர்ந்து காப்பிரைட்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ என்ன நிலவரம் டியூட் இது, அதை பற்றிலாம் தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.